everyone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எம்ஆர்பி எக்ஸாம் எப்போ வரும், அதே மாதிரி எம்ஆர்பிக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், நீட் பிஜியும் எம்ஆர்பியும் சேர்ந்து பண்ண முடியுமா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எம்ஆர்பி எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ்க்குமே எம்ஆர்பி வச்சுருக்காங்க. அது நோட்டிஃபிகேஷனே நவம்பர் தான் வந்துச்சு. ஆனால் டிசம்பர் 9th எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதனால மோஸ்ட்லி நமக்குமே டிசம்பர் எண்ட் இல்லாட்டி ஜான் ஸ்டார்டிங்லேயே வரதான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஆர்பிக்கு யார் யார் அப்ளை பண்ணலான்னா, டிஎன்எஃப்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நவம்பர் 21, 2025 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எய்தர் எம்பிபிஎஸ், எஃப்எம்ஜி, ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி யார் வேணால் அப்ளை பண்ணலாம். எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதே மாதிரி எம்ஆர்பியும் நீட் பிஜியும் எப்படி ஒன்றா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு எம்ஆர்பிக்குள்ளே வந்துட்டிங்கனாலே கம்பல்சரி 2 years பாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர நீட் பிஜியில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே போகிறதா இருந்தால் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். எம்ஆர்பிலேருந்து போகிறதுக்கு நோ ஃபைன். ஆனால் நீங்கள் நீட் பிஜியில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எம்ஆர்பிக்கு வரேன்னா அது எம்டியாக இருந்தால் கண்டிப்பாக ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே டிஎன்பியாக இருந்தால் எந்த ஃபைனும் இல்லை. தேங்க்யூ ஆல்.